ஹாய் லட்டூஸ், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம ஒரு ரக்கூனை பற்றின ஒரு ஸ்டோரி கேட்போம். ஒரு ரக்கூன் எங்கே வாழும்னா அமெரிக்காவில் தான் வாழும். அது ஒரு வைல்டு அனிமல். அது கிரே கலரில் இருக்கும். அதோட டெயில் ரிங்காக இருக்கும். இப்போ ஒரு க்யூட் ஸ்டோரி கேட்போமா? ஸ்டோரியோட நேம் த ஃப்ரெண்ட்லி ரக்கூன். ஸோ மம்மி அவங்க சன்னை விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே மை பாய், நவ் யூ க்ரோன் அப் டு அ பிக் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சன் சொல்கிறாங்க, மம்மி ஹேவ் ஐ க்ரோன் அப்? அப்போ கேன் ஐ கோ பிக் அப் த பெர்ரிஸ் அப்படின்னு இஸ் ஆஸ்கிங். மம்மி சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் நீ போய் பறிச்சுட்டு வரலாம். டின்னருக்கு போய் நீ பெர்ரிஸை பறிச்சுட்டு வா, 2 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு அம்மா பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ரக்கூன் பெர்ரிஸ் பறிக்க போகிறாங்களா. ஸோ அவங்க பாஸ்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கர பிரிஸ்காக வாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மங்கியை மீட் பண்ணுறாங்க வழியில். ஹே ரக்கூன், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ரக்கூன் சொல்கிறாங்க, ஐ எம் கோயிங் டு பிக் அப் பெர்ரிஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மங்கிட்ட. மங்கி சொல்கிறாங்க, அங்கே ஒருத்தன் லிவ் பண்ணுறானே, அவனை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு மங்கி சொல்கிறாங்க. ரக்கூன் பயந்துட்டாங்க. யார் இருப்பா, அவங்க என்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரக்கூன் கேட்குறாங்க. அங்கே ஒருத்தன் இருப்பான், நீ அவனை நான் ஒரு ஸ்டிக் கொடுக்குறேன், அதை வச்சு நீ அவனை பயமுடுத்து, அப்போ தான் நீ பெர்ரிஸை ஃப்ரீயாக பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த மங்கி. சரின்னு சொல்லிட்டு இந்த ரக்கூன் அந்த ஸ்டிக்கை வாங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டே போகிறாங்க தண்ணிக்கு. ரக்கூன் நேர லேக்குக்கு போயிட்டு ஷவுட் பண்ணாங்க, ஹே, ஆர் யூ இன் த வாட்டர்? Are you afraid of me? Come out! Are you scared of me? அப்படின்ட்டு ஒரு கத்துறாங்க. ரக்கூன் என்ன பண்ணுறாங்க, டிப் ஆஃப் த பிரான்ச் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுட்டு குச்சியை காமிச்சிட்டு கீழே எட்டி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது, மங்கி சொன்னது கரெக்டாக போச்சு. அங்கே யாரோ இருக்காங்க குச்சி வச்சுக்கிட்டு, பாருங்க என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த ரக்கூன் அதை பார்த்து பயந்துருச்சு. அந்த ரக்கூன் பார்த்தாங்க, நிஜமாகவே யாரோ குச்சி வச்சுட்டு என்னை பயமுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நேராக பயந்து ஓடி போய் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. ஓடி போய் ரக்கூன் சொல்கிறாங்க, அம்மா இனிமேல் நான் பெர்ரி பறிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அங்கே ஒரு குச்சி வச்சுட்டு ஒருத்தன் என்னை மிரட்டுறாமா அப்படின்னாங்க. இப்போ அம்மா சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாய் ரக்கூன் சொல்கிறாங்க, அம்மா நான் போனேன்ல, போகிறையில் ஒரு மங்கி பார்த்தேன். மங்கி சொன்னாங்க, அங்கே ஒருத்தன் இருப்பான், நீ ஒரு குச்சி வச்சுட்டு அவனை பயமுடுத்து அப்படின்ட்டு என்னை ஒரு குச்சி கொடுத்தாங்க. நானும் போய் அந்த டிப் ஆஃப் த பிரான்ச்லேருந்து இந்த குச்சியை காமிச்சோன்னே ஒருத்தன் என்னை பார்த்து மிரட்டினாமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தண்ணிக்கிட்ட நம்ம ஃபேஸை காமிச்சா நம்மளோட ஃபேஸ் தானே தெரியும். ஸோ அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்களோட குட்டி பேபி பாய்க்கு. பரவாயில்ல, அம்மா சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக போங்க, போய் அந்த பையனை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டு ஒரு ஸ்மைல் கொடுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னதை கேட்டுட்டு நேர லேக் போய் இந்த ரக்கூன் கையை காமிச்சிட்டு கீழே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த லேக்லேருந்து இவங்களை பார்த்து யாரோ ஸ்மைல் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்லா ஜாலியாக பெர்ரியெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பெர்ரியெல்லாம் ஃபுல்லாக பறிச்சுட்டு கிளம்ப போகையில் அந்த மங்கி விளையாண்டுட்டு இருந்த மங்கி அவங்கள பார்த்து கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. மங்கி கேட்குறாங்க, நீ போய் தண்ணி லேக்குக்கு போனியே, நீ பார்த்து பயப்படலையான்னு கேட்குறாங்க. அப்போ ரக்கூன் சொல்கிறாங்க, இல்லை நான் பயப்படல, நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன், உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இந்த ரக்கூன் இந்த மங்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம 2 பேரும் அங்கே போய் நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள், அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ரக்கூன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மங்கியை அந்த லேக்குக்கு. ரக்கூனும் மங்கியும் நேர லேக்கில் போய் கையை காமிச்சிட்டு ஸ்மைல் பண்ணோன்னே தண்ணியில் இருந்தவங்களும் நல்லா ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ ரக்கூனும் அந்த மங்கியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த லேக்கில் இருந்தவங்களும் இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் ஸ்மைல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் we will smile at others and others will smile at us. இதுதான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிற பாடம். ஸோ கீப் ஸ்மைலிங் மை லிட்டில் லட்டூஸ்.